அந்த முயற்சியே ஒரு வெற்றி தான். அந்த முயற்சி சிறப்பால் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆகவே அது சார்ந்த ஒரு நிலைப்பாடும் இருக்கின்றது தமிழ் மக்களிடம். அப்படி ஒரு புரிதல் இருந்தது. சிவாயிலிங்கம் ஒரு தமிழ் வேட்பாளராக நின்றார். கிட்டத்தட்ட நீங்கள் கூறுகின்ற தமிழ் தேசிய நிலைப்பாட்டை தான் அவரும் முன்வைத்திருந்தார். அந்த நேரம் சிவில் சமூகங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை, கட்சிகள் ஆதரவு கொடுக்கவில்லை. ஆனால் அதுல நாங்கள் சந்தேகப்பட வேண்டிய எந்த தேவையும் இல்லை. அதில் 13வது திருத்தம் முன்வைக்கப்படாதா? 13வது திருத்தம் என்பதற்கு ஜனாதிபதி தேர்தல் தேவையே இல்லை. இல்லை, அது முன்வைக்கப்படுமா இல்லையா என்றால் முன்வைக்கப்படும் என்று சாரப்பட நீங்கள் ஒன்றை மட்டும் தெளிவா இருக்கலாம். வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு எந்த விதத்திலும், மேலும் திம்பு கோட்பாட்டுக்கு எந்த விதத்திலும் குறைந்த ஒரு முன்மொழிவு பொது வேட்பாளரிடமிருந்து வராது. அவர்களுக்கும் மக்களுக்கும் தொடர்பு இருக்கு. மக்களில் இருந்து உருவாகக்குள்ள மக்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் விடவில்லை. இந்த உறுப்பினரை நாம் பிரதிநிதித்துவப்படுத்தி விடுகின்றோம். அந்த பிரதிநிதித்துவம் என்பது சிவில் தரப்பு கிடையாது. சிவில் தரப்பு என்பதே மக்களிட குரலை சொல்ற ஒரு அமைப்பு தான். அதற்கு இணங்கி வந்தாலும், உங்களுடைய விடயத்துக்கு இணங்கி வந்தாலும் பொது வேட்பாளர் விடயத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம். பொது வேட்பாளர்ல இருந்து பின்னுக்கு வரும். என்ன காரணத்துக்காக? இப்ப தென்னிலங்கையே உங்களுக்கு ஒரு சமஷ்டி தீர்வை தாரம் வெளிநாடு சொல்லுகின்றது, நாங்கள் பொதுச்சபையினூடாக சர்வதேச விசாரணை ஒன்றை நோக்கி செல்கின்றோம் என்றால் ஏன் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும்? அந்த இடத்தில் அந்த நேரத்தை பயன்படுத்தி தீர்வை பெற்றுக் கொள்வதுதானே முக்கியம். ஏன் பொது வேட்பாளரை நிறுத்தக்கூடாது? நீங்கள் பொது வேட்பாளரை ட்ரேட் பண்ணுங்க, வியாபாரம் செய்யுங்க கேட்கறதுல என்ன இருக்கு? வணக்கம், இது நிலவரம், சமகால அரசியல் நிகழ்வுகளின் ஆய்வகம். தமிழ் மக்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் அதிகளவு சிவில் சமூகங்களுடன் இணைந்து 10 எழுத்தாளர்கள் பேசி வருகின்றார்கள். அதே நேரம் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு ஆதரிக்கின்ற நிலைப்பாட்டை கொண்டவர்களும் இருக்கின்றார்கள். தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் மக்களிடத்தில் 3 பிரதான தெரிவுகள் இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் பேசிக் கொள்வதற்காக பன்னாட்டு குற்றங்கள் என்ற நூலின் நூலாசிரியர், சிவில் சமூகங்களுடன் இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த பொது வேட்பாளர் விவகாரம் தொடர்பில் இணைந்து செயற்படுபவர் ஸ்ரீ ஞானேஸ்வரன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் கிருஷ்ணவ். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாங்கள் பொது வேட்பாளர் சம்பந்தமான நிலைப்பாடுகள் சம்பந்தமாக கலந்துரையாடுவோம். பாருங்கள், பொது வேட்பாளர் என்ன காரணத்திற்காக தமிழ் மக்களுக்கு ஒரு நிலைப்பாடாக தேவைப்படுகின்றது? தென்னிலங்கையை ஆதரிக்க முடியும், பிரதான வேட்பாளர்களில் ஒருவரை ஆதரிக்க முடியும், இணக்கமோ விருப்பம் என்ற அடிப்படையில். அதை கடந்து இவர்கள் யாருடனும் எங்களுக்கு இணக்கப்பாடோ விருப்பமோ இல்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்க முடியும். ஆகவே இந்த பொது வேட்பாளர் விவகாரம் என்ன அடிப்படையில் தேவைப்படுகின்றது? உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய தமிழினத்தின் அடிப்படைகளை பார்த்தோம் என்றால், தமிழினத்தின் தலைவர் தன்னுடைய தெளிவான பார்வையை எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்றார். அவர்கிட்ட இருந்து அவரை தத்துவார்த்தமாக விளங்கிக் கொள்வதனூடாகத்தான் நாங்கள் எங்களுடைய தமிழின விடுதலையை நோக்கிய பயணத்தை மிக இலகுவாக முன்னகர்த்த முடியும் என்பது தெளிவு. அந்த அடிப்படையில் வரலாற்றை எடுத்து பார்த்தோம். வரலாறு தான் எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கின்றது. வரலாற்றில் எங்களுக்கு 2009க்கு பிறகு வாய்ப்புகள் வந்து போய்கொண்டே இருந்தது. அவர் வந்து போய்கொண்டிருந்த வாய்ப்புகள்ல 3 தடவை ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. அந்த 3 ஜனாதிபதி தேர்தலையும் 3 தரப்புகளை நாங்கள் ஆதரிக்க வேண்டிய வேண்டுகோள்கள் விடுக்கப்பட்டு மக்களும் அவ்வாறே செயற்பட்டார்கள். என்றாலும் கூட இந்த 3 வாய்ப்புகளிலும் தமிழ் மக்கள் ஆதரவு அளித்தும் கூட தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கான, வடக்கு கிழக்கு ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கான எந்த ஒரு தீர்வையும் முன்னகர்த்துவதற்கு நாங்கள், அதாவது ஈழத்தமிழர்கள் வாக்களித்த தரப்பு, ஜனாதிபதியாக உருவாகிய தரப்பு அல்லது ஜனாதிபதிக்கு ஆதரவு அளித்த தரப்புகள் எவையுமே அதற்கான வாய்ப்பை தரவில்லை. அது அந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டிய அந்த வாய்ப்பை கூட தராமல் அந்த பிரச்சனையின் ஆழத்தை இன்னும் அதிகமாக்கினதுதான் நடந்து கொண்டே இருக்கின்றது. வடக்கு கிழக்கு தான் தமிழர் தாயகம் என்றதிலிருந்து கிழக்கை பிரித்து விட்டு வடக்கு மட்டும்தான் தமிழர் தாயகம், அங்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கின்றது என்ற மிக பெரும் கட்டமைக்கப்பட்ட ஒரு இனப்படுகொலை நடவடிக்கை ஒன்றை முன்னேற்றி கொண்டு போயிடும். இப்ப இந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு இருக்கிறது 3 வாய்ப்பு தான். ஒரு வாய்ப்பு ஆதரிப்பது, சிங்கள பேரினவாத கட்சிகளிட தரப்பை ஆதரிக்கிறது, அல்லது அந்த
பேரினவாத தரப்பை பகிஷ்கரிக்கிறது, அல்லது நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்துவது. இப்ப இதுல எங்களுடைய வரலாற்றை நாங்கள் சரியாக படித்துக் கொண்ட பின்னணியில் ஒரு சிங்கள பொது வேட்பாளரை ஆதரிப்பது என்பது ஏற்கனவே தோல்வி நிலைக்கு சென்றிருக்கின்றது. பகிஷ்கரிப்பு என்பதும் தோல்வி நிலைக்கு தான் சென்றிருக்கின்றது. ஆகவே இந்த வெற்றி அடையவில்லை. பகிஷ்கரிக்கின்ற முறை அல்லது தேர்தலை புறக்கணிக்கின்ற முறையே வெற்றி அடையவில்லை. தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து அந்த விடயத்தை முன்னெடுக்கவில்லை. அந்த விடயம் தான் தோல்வி அடைந்திருக்கின்றதை தவிர எல்லோரும் சேர்ந்து புறக்கணித்து அந்த முடிவு தோல்வி அடைந்திருக்கின்றதா? இல்ல, உண்மையிலேயே மக்கள் அந்த புறக்கணிப்பு சம்பந்தமான தெளிவை பெற்றுக்கொள்ள, புறக்கணிப்பு சம்பந்தமான தெளிவு மக்களுக்கு போய் சேர இல்லை. அப்ப மக்கள் உண்மையிலேயே புறக்கணிக்கவே இல்லை. அதுதான் அந்த பிரச்சனை. ரைட். அப்ப இப்ப எங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகளுக்குள்ள புறக்கணிப்பை விட இன்னும் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டிய தேவை ஒன்று எங்களுக்கு வந்துட்டு என்னென்றால், புறக்கணிப்புல நாங்கள் சொல்லுகின்ற செய்தியும் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி நாங்கள் சொல்லுகின்ற செய்திக்கும் இடையில மிகப்பெரிய இடைவெளி இருக்கின்றது, மிகப்பெரிய வேறுபாடு ஒன்று இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு இருக்க வாய்ப்பு எது எங்களுக்கு உச்ச நன்மையை பயக்கும் என்று பார்த்தோம் என்றால், புறக்கணிப்பை விட ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி நாங்கள் சொல்ல போன்ற எங்களுடைய செய்தி கூடிய அளவு வலு கொண்டதாக இருக்கும் என்ற அடிப்படையில் பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். பொது வேட்பாளரை நிறுத்தி அவர் ஒரு பெரும்பான்மை வாக்குகளை, தமிழ் மக்களிடத்தின் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றுக் கொள்வாராக இருந்தால் தமிழ் மக்களுக்கு அடையக்கூடிய நன்மை என்ன? அவருடைய வாக்கு, அவர் பெற்றுக்கொள்கின்ற வாக்குகள் என்பதையும் விட நாங்கள் முன்வைக்கப் போகின்ற கோட்பாடு என்பதுதான் இங்கு மிக காத்திரமான விடயமாக இருக்கும். இப்ப உண்மையிலேயே பார்த்தீங்கள் என்றால், அண்மையில வடக்குக்கு வந்திருந்த இலங்கையின் ஜனாதிபதி கூட சொல்றார், நீங்கள் ஒற்றுமையா வாங்க. ஏன் நீங்கள் ஒற்றுமையா வாரீங்கள்? இல்லை, சி விக்னேஸ்வரனோட காட்சி ஒன்று கேட்கல, அவர் சொல்றாரு நீங்கள் எல்லாம் ஒற்றுமையா வாங்க. ஆனால் அப்படி சொல்லுகின்ற அந்த ஜனாதிபதி ஒண்ட வடிவா யோசிக்கணும் என்றால், சிங்கள கட்சிகளும் எதுவுமே ஒற்றுமையா இல்லை. அவை தங்கட ஒற்றுமைகளை பற்றி கவலைப்படுறதில்லை. நாங்கள் ஒற்றுமையாக வரணும் ரெண்டு. இந்த சிலர் ஒரு நல்ல உதாரணம் சொல்லுவாங்க, பிரச்சனை என்ன ஆடு நினை இதண்டு ஓனாய் அழுது. அப்ப அந்த ஓனாய் வந்து சொல்லுது எங்களுக்கு, நீங்கள் ஒற்றுமையா வாங்க என்று. அப்ப என்னென்றால், நாங்கள் நிறுத்த போகின்ற நபர் கொண்டிருக்க போகின்ற கொள்கை, அவர் சொல்ல போகின்ற செய்தி தான் மிக முக்கியமாக இருக்கு. அது என்ன சொல்ல போகின்ற செய்தி என்றால், இப்ப பாத்தீங்கன்னா கிழக்குல பிரச்சனை இல்லை, அதாவது கிழக்கு தமிழர்கள் ஒற்றுமையாக சிங்களவருடன் சேர்ந்து வாழக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டினம் என்ற அடிப்படையில தான் முழு விஷயமும் முன்னெடுக்கப்படுறது உங்களுக்கு வடிவா தெரியும். அப்ப கிழக்குல இருக்கிற ஒரு சாதாரண தனி மனிதன், ஒரு சாதாரண தமிழ் மகன் தன்னுடைய உள்ள கிடக்கைய எப்படி உள்ளதுக்கு சொல்றது? அவன் நாங்க ஒருத்தருமே கேட்க மாட்டோம் தானே. ஆகவே அவன் தன்னுடைய உள்ள கிடக்கையை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தேர்தலுக்குள்ளால வருது. அப்ப அவன் வாக்களிக்கிறான், நான் வடக்கு கிழக்கு இணைந்த ஈழத்தமிழ் பிரதேசம் தான் என்னுடைய தாயகம், அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், அதை இன்று வரைக்கும் நான் கைவிடாமல் இருக்கின்றேன். அவன் அதுக்கு வாக்களிக்கிறான். அதனூடாக அந்த செய்தி வெளியில போகுது. ஒவ்வொரு தனி தமிழனும் கதை கேளாது, ஊடகங்கள் வாய்ப்பு தராது, அல்லது சந்திரோபாய நிலைகள்ல அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆகவே இருக்கின்ற அந்த ஒரு வாய்ப்பு எங்க எங்களுக்கு வரப்போகுது என்றால், இந்த பொது தேர்தலில் தான் வரும். தமிழர்களுடைய அபிலாசைகளை கொள்கையாக முன்வைத்து அதற்கு ஒரு மக்கள் ஆணையை இந்த உலகத்துக்கு பறைசாற்ற முடியும் பொது வேட்பாளர்களாக. அவ்வாறு புரிந்து கொள்ளுவார். மிகச் சிறப்பாக நீங்கள் அந்த விஷயத்தை. ஆனால் இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு கொள்கை நிலைப்பாட்டை தமிழ் மக்களுடைய அபிலாசைகளாக முன்வைக்கப்பட்டு அது தோல்வியடைந்தால், நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீர்கள் வாக்கு முக்கியம் இல்லை என்று. ஆகவே பொது வேட்பாளர் விடயத்தை முன்னெடுக்கின்ற பொழுது தோல்வி அடையும் என்ற ஒரு நிலை தற்பொழுது யதார்த்த சூழ்நிலையில் இருக்கின்றது என்ற அடிப்படையில் அதனை நாம் புரிந்து கொள்ளவா? இல்ல, அப்படி இல்லை. உண்மையிலேயே இதுல வெற்றி தோல்வி என்பது இல்லை. நான் சொல்ல வாரது என்னென்றால், இந்த முயற்சியே ஒரு வெற்றி தான். அதாவது 2009க்கு பிறகு மக்களுடைய திரட்சி என்பது ஏற்கனவே 3 தடவைகள் நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் கூட, இந்த சந்தர்ப்பத்தில் எழுத தமிழ் இன்னூடாக 2 தரம் நிரூபிக்கப்பட்டது. P2P பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் திரட்சியூடாக நிரூபித்திருந்தாலும் கூட, அதற்கு பின்னரான ஒரு காலப்பகுதியில் திட்டமிட்ட வகையில் வடக்கு கிழக்கு தனியவே போய்விடும், வடக்குக்கும் கிழக்குக்கும் சம்மந்தம் இல்லை, கிழக்கு பிரச்சனையே இல்லை, கிழக்கில் இருக்க தமிழ் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்கள் சுதந்திரமாக இருக்கின்றார்கள் என்ற அந்த சிந்தனையின் வளர்ச்சியை உடைக்கிறதுக்கான முதலாவது இந்த நடவடிக்கையே வெற்றியாகத்தான் இருக்கும். அவ இதுல தோல்வி என்றதை பற்றி எந்த தோல்வி ஒரு தமிழ் மக்களுடைய அபிலாசை என்று ஒரு அபிலாசையை முன்வைத்து விட்டு
அதற்கு தமிழ் மக்களின் பெரும்பான்மை வாக்குகள் கிடைக்கவில்லை என்றால் தமிழ் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டினை சர்வதேசம் புரிந்து கொள்ளாதா? இல்லை, உண்மையிலேயே எண்ணிக்கை, இந்த மக்கள் வாக்களிக்க போகின்ற எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய பெரும் பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அதற்காக உண்மையிலேயே சிதிலமாக இருக்கின்ற மக்களை ஒன்றிணைத்து அவர்கள் இந்த வாக்கு நோக்கி நகர்த்துவது என்பதில் கிடைக்கப்பெறுகின்ற வாக்குகளே வெற்றிக்குரிய வாக்குகளாக தான் இருக்கும். அதனுடைய எண்ணிக்கையை வைத்துக் கொண்டல்ல, அது ஒரு செய்தியை வெளியில கொண்டு இல்லை, பொது வேட்பாளருக்கு கிடைக்கின்ற வாக்கை விட ஒரு தென்னிலங்கை வேட்பாளருக்கு அதிக அளவு வாக்கு கிடைக்குமாக இருந்தால், அல்லது தேர்தல் புறக்கணிப்பு அதிகமாக இருக்குமாக இருந்தால், அல்லது வேறு ஏதோ எல்லா தென்னிலங்கை வேட்பாளர் எல்லோருக்கும் கிடைக்கின்ற வாக்குகளை விட பொது வேட்பாளர் குறைந்த எண்ணிக்கையை பெறுவாராக இருந்தால், தமிழ் மக்களிடத்தில் இருக்கின்ற வாக்குகளில் ஒரு 30% உட்பட்ட வாக்கைத்தான் பொது வேட்பாளர் பெறுவாராக இருந்தால், இந்த அபிலாசைகளை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு புரிதல் நான் ஏற்படும். நான் கேட்பது ஒரு இயல்பாக நீங்கள் அதை என்னென்றால் நீங்கள் அதை விளங்கிக் கொள்றது உண்மையிலே எங்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு பொதுவான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னென்றால் ஈழத்தமிழ் மக்களுடைய அரசியலை பொது புத்தியினூடாக விளங்கிக் கொள்ள முயற்சிக்கிறது. உண்மையிலேயே இப்ப நீங்கள் ஒரு சயின்ஸை விளங்கிக் கொள்றதுக்கு அதை படிச்சு கொண்டு அதில் ஆய்வுகளை செய்துதான் விளங்குவீங்க. ஆனா இதுவே ஈழத்தமிழர்களுடைய அரசியலாக இருந்தால் நாங்கள் ஒரு பொது புத்தியின் அடிப்படையில் தான் விளங்கிக் கொள்ள முயற்சிக்கிறோம். இதான் உண்மையிலேயே நாங்கள் எதிர்கொள்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இங்க வருகின்ற எண்ணிக்கையின் அடிப்படையில், வாக்குகள எண்ணிக்கையின் அடிப்படையில் அது வெற்றி அடைந்ததாகவோ தோல்வி அடைந்ததாகவோ கருத முடியாது. அந்த முயற்சியே ஒரு வெற்றி தான். அந்த முயற்சி சிறப்பால் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆகவே அது சார்ந்த ஒரு நிலைப்பாடும் இருக்கின்றது தமிழ் மக்களிடம். அப்படி ஒரு புரிதல் சிவாயிலிங்கம் ஒரு தமிழ் வேட்பாளராக நின்றார். கிட்டத்தட்ட நீங்கள் கூறுகின்ற தமிழ் தேசிய நிலைப்பாட்டை தான் அவரும் முன்வைத்திருந்தார். அந்த நேரம் சிவில் சமூகங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை, கட்சிகள் ஆதரவு கொடுக்கவில்லை. டெலோவிலிருந்து பிரிந்து வந்து ஸ்ரீகாந்தா பொது தமிழ் வேட்பாளரான சிவாலிங்கத்துக்கு தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது. ஆகவே ஒரு முரண் இருக்கின்றது அல்லவா? இதற்கு முன்னரும் பொது வேட்பாளர் தொடர்பில் பேசி இருக்கின்றார்கள் சிவில் சமூகங்கள். ஆனால் அதன் பின்னர் தென்னிலங்கை வேட்பாளரை ஆதரிக்கின்ற நிலைப்பாடு எடுக்கப்படுகின்ற பொழுது அமைதியாக இருந்திருக்கின்றார்கள். அது எவ்வாறு இந்த பொது வேட்பாளர் விடயம் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது, தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கைக்கு செல்ல முடியும்? இதே ஒரு அனுபவமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்களேன். இதுதான் அந்த வரலாறு. நான் சொன்ன விஷயம் இருக்குத்தானே, நாங்கள் அந்த வரலாற்றை கற்றுக்கொள்றோம். இந்த வரலாற்றின் கடந்த 15 வருட வரலாற்றை நாங்கள் இதை கற்றுக்கொண்டோம். நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துறதுக்கான, இதற்கு முன்னர் நிறுத்துவதற்கான ஒரு முயற்சி நடந்திருந்தால் அது மக்கள் ஆணைய பெறுவதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அடுத்தது அவர் தனிப்பட்ட முறையில் அதை முன்கொண்டு நகர்ந்த முயற்சித்திருந்தாரோ தெரியவில்லை. உண்மையிலே நான் அது சம்பந்தமான பூர்ண விளக்கத்தை பெற்றுக்கொள்ள இல்லை. அப்ப அந்த அடிப்படையில் அதை நாங்கள் ஒரு படிப்பினையாக கொள்வோம். அது அந்த அந்த படிப்பினையிலிருந்து இந்த முறை நாங்கள் சரியான ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறதுக்கு முயற்சிப்போம். அந்த முயற்சி வெற்றி அடையும். அந்த முயற்சி இப்பொழுது ஒரு 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 உங்களை போன்ற ஊடகவியலாளர்களோட மிகப்பெரிய கேள்விகள் பதில்கள் ஊடாக அது எங்களுக்கு சாதகமாக இருந்தால் என்ன, எங்களை விமர்சிப்பதாக இருந்தாலும் கூட அவற்றினூடாகத்தான் இந்த இனத்தின் முடிவு வந்து சேரும். உங்களுக்கு தெரியும், நாங்கள் நக்கீரர் இனத்தை சேர்ந்தார்கள். நாங்கள் எப்பொழுதுமே சரியையும் பிழையையும் ஒப்பிட்டுத்தான் போறோம். அதுல பிள்ளை இல்லை. ஆனால் அப்படி செய்யத்தான் அது அந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் புடம் போடப்பட்டு மேல் நோக்கி நகரம் என்று நாங்கள் நம்புறோம். அவை அந்த காலப்பகுதியில சிவாஜிலிங்கம் அவர்களுக்கு நடந்த அந்த விஷயத்தையும் நாங்கள் ஒரு பாடமாக பெற்றுக்கொண்டு அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான முயற்சிகளை முன்னோக்கி எடுப்போம். பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டு அவர் குறைந்த வாக்குகளை பெற்றுக்கொள்வதை விட தேர்தலை புறக்கணிக்கின்ற நிலைமை என்பது ஒரு சிறந்ததாக இருக்கும் அல்லவா? இந்த ஜனாதிபதியை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை கூறுவதற்கு, அல்லது இந்த அரசியலமைப்பின் அதி உச்ச பதவியை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை வெளிப்படுத்துவதற்கு தேர்தல் புறக்கணிப்பு என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கும். அடுத்த நடைமுறையில் யதார்த்தமாகவும் இருக்கும், எங்களுக்கு பாதிப்பும் இருக்காது. ஆனால் இங்கு நாங்கள் அபிலாசை ஒன்றை முன்வைத்து அதற்கு வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாத சூழல் ஏற்படுமாக இருந்தால் அது எங்களுக்கு ஒரு பின்தங்கிய நிலையை ஏற்படுத்தாதா? முதலாவது விஷயம், நீங்கள் புறக்கணிப்பு சம்பந்தமா சொல்ற விஷயம் சரி, ரைட். உனக்கு புறக்கணிப்பு சம்பந்தமா நீங்கள் ஒரே ஒரு தகவலை தான் கொடுக்குறீங்க. அதாவது நீங்கள் எதை ஒத்துக்கொள்றீங்க, இந்த ஜனாதிபதியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி சொல்லுவீங்களா அந்த புறக்கணிப்பினூடாக? எங்களுடைய நிலைப்பாட்டை நாம் தேர்தலில் புறக்கணிக்கின்ற பொழுது
ஒரு நிலைப்பாடு எல்லோருக்கும் புரியும் அல்லவா? இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பின் அதி உச்ச பதவியில் தங்களுடைய வகிபாகத்தை வகிக்க ஒரு இனம் மறுக்கின்றது. ஆகவே அந்த இனத்துக்கென்று ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இப்போது இருக்கின்ற இலங்கை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று என்ற ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுது அதனை அவர்கள் தெளிவுபடுத்துவதற்கு வேறு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலாம் அல்லவா? இதுலதான் அந்த பிரச்சனை இருக்கு. என்னென்றால் நாங்கள் சொல்லாத ஒரு செய்தி அதுக்குள்ள இருக்கு. நாங்கள் புறக்கணிப்பதனூடாக நாங்கள் அந்த அந்த செய்தியை சொல்ல மாட்டோம். அது விளங்கிக் கொள்ளப்பட வேண்டியது. ஆனால் உங்களுக்கே தெரியும் பிரச்சனை, உலகத்தின் மீடியான்னு சொல்ற ஊடகங்கள் சொல்லாத ஒரு செய்தியை தங்களுக்கு ஏற்ற வகையில் திரிவுபடுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்குது. ஆகவே இந்த ஆபத்து என்பது நீங்கள் புறக்கணிப்பினூடாக ஒரு செய்தியை சொல்ல இல்லை, உங்களுடைய வார்த்தைகளால நீங்கள் அதை வெளிப்படுத்த எதிர்ப்பை பகிர்வு செய்து நேரடியாக இந்த மட்டும்தான் பதிவு செய்யும். அதான் நீங்கள் அதை சொல்லுங்க. ஆனால் எங்களுடைய செய்தி என்ன? அதற்கு நாடாளுமன்ற தேர்தல் இதற்கு முன்னர் வழங்கிய மக்கள் ஆணைகள் என்று பலது இருக்கின்றது அல்லவா? அதற்கு அதை நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். அது இருக்கட்டும், அதை ஒரு பக்கத்துல வச்சுக்கொண்டு நான் இந்த முதல் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில தெளிவா சொல்லிட்டு வரேன். அப்படி என்றைக்குள்ள புறக்கணிப்பை விட நாங்களே ஒரு செய்தியையும் கொடுக்கிறோம். அதுக்குதான் பொது வேட்பாளர். எங்களுடைய செய்தி இதுதான், நீங்கள் இன்டர்பிரட் பண்ணலாம். நீங்கள் எங்களுடைய செய்தியை எந்த விதத்தில் புரிந்து கொண்டு நாங்கள் ஒரு செய்தியையும் சொல்லக்கூடிய அளவுக்கு பொது வேட்பாளர் இருக்கின்றது. ஆகவே தேர்தலை புறக்கணிக்கின்றது வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவாராக இருந்தால் அது கள யதார்த்தத்தில் ஒரு நல்ல பிரதிபலிப்பை உண்டு பண்ணும் அல்லவா? தேர்தலை புறக்கணிக்கின்ற விடயத்தை வெற்றியடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமானால் அந்த நேரத்தில் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுமாக இருந்தால் தமிழ் மக்கள் தங்களுடைய அபிலாஷைகளை இங்க நேர்த்தியாக வெளிப்படுத்த முடியும். இங்கு தேர்தல் புறக்கணிப்பு என்பதே தோல்வியடைகின்ற ஒரு நிலைமையில் இருக்கின்ற பொழுது பொது வேட்பாளர் எவ்வாறு வெற்றி அடையும் என்று நம்ப முடியும்? பொது வேட்பாளர் வெற்றிக்காக நாங்கள் உழைக்க வேண்டிய, நான் உங்களுக்கு சொன்னா நீங்கள் அந்த பொது புத்தியில இருந்து இந்த கேள்வியை அந்த பொது புத்தியில இருந்து எடுத்து போட்டு ஊடகங்கள் என்பது பொது புத்தியின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒன்று. அதுதான் நாங்கள் அதற்கான லொபியும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சர்வதேச ஊடகங்களையும் இதன் பால் தான் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளும். நாங்கள் ஒரு லொபி அடிப்படையில் அதை புரிந்து கொள்ள முற்படுமாக இருந்தால் தேர்தல் புறக்கணிப்புக்கு பின்னுக்கும் ஒரு செய்தி இருக்கு என்பதையும் புரிந்து கொள்ள முற்பட வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். புரிஞ்சு கொள்றதுல இருக்கிற ஆபத்து என்பது நாங்கள் சொல்றதுல இருக்கிற ஆபத்தை விட குறைவாங்க. நாங்கள் சொல்றது, நாங்கள் இதைத்தான் சொல்றோம், நாங்கள் இதைத்தான் தெளிவா சொல்றோம். அந்த அடிப்படையில பொது வேட்பாளர் வெற்றிக்காக நாங்கள் உழைக்க வேண்டியது ஒரு உண்மையிலேயே மிக இலகுவானதாகத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்றால் புறக்கணிப்பெண்டேக்குள்ளதான் மக்களை பல்வேறு விதமா பின்னகர்த்தக்கூடிய, அதாவது மக்களை பல்வேறு விதமாக துண்டாடக்கூடிய வாய்ப்புகளை பேரினவாதம் பெற்றுக்கொள்ளும். இந்த நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் வாக்களிக்க வேண்டாம். வாக்களிக்க வேண்டாம் என்பது மக்களுடைய ஒரு அவருடைய ஆழ் மனதுக்கு அது ஒரு நெருக்கமான ஒரு விடயமாக இருக்காது. அப்ப அவை எப்படியோ வாக்களிக்கத்தான் போயிடும். ஆகவே வாக்களிக்க போற மக்களை நாங்கள் சொல்ல போற விஷயம், உங்களுடைய வாக்கு எங்களுக்கானது, தமிழனுடைய வாக்கு தமிழனுக்கானது என்றைக்குள்ள அதனுடைய வெற்றியின் நீங்கள் சொல்றதின் படி பார்த்தோம்னாலும் இந்த எண்ணிக்கை மிக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் பரிஷ்கரிங்கொண்டு சொல்லி போட்டிருக்க இலகுவாக பேரினவாதம் தன்னுடைய கரங்களை கொண்டு இந்த வாக்கு வேட்டைக்கு தள்ள வலிக்கணும். இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்றால் யாழ் மாவட்டத்துல 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஒருவர் அமைச்சராக இருக்கார், மற்றவரும் ஒரு அமைச்சராகத்தான் இருக்கார் நினைக்கிறேன். அங்கஜன் ராமநாதன் ஒரு அமைச்சர் இல்லை. அப்ப அவை 2 பேரும் என்ன செய்யணும் என்றால் தங்களுடைய ஆட்களை சொல்லணும், நீங்கள் வாக்களியுங்கள். ஆனால் அந்த அணியிலையும் தமிழ் தேசிய உணர்வுள்ள மக்கள் பெருமளவில் இருப்பினர். அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினருக்காக தான் வாக்களித்திருக்கணுமே ஒழிய அவர்கள் ஒரு நாளும் நாங்கள் தமிழ் தேசியத்திற்கு எதிரான ஆட்களாக கருதல கொள்ளலாம். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல தமிழ் தேசியத்துக்கு ஆதரவான ஒரு கோட்பாட்டு உருவாக்கத்தின் அடிப்படையில் உருவாகிய ஒரு பொது வேட்பாளர் இருக்கைக்குள்ள மக்கள் அதுக்கு வாக்களிக்கிற பண்பு கொஞ்சம் கூடவாக இருக்கும். நீங்களே அதை புரிஞ்சு கொள்வீங்க. அப்ப அதுதான் எங்களுடைய அடுத்த நகர்வுக்கு உதவியாக இருக்கும். பொது வேட்பாளர் என்று நாங்கள் தற்பொழுது ஒரு தமிழ் மக்கள் தங்களுடைய அபிலாஷைகளை முன்வைக்க போகின்றார்கள் 6ஆம் திருத்தத்திற்கு உள்ளே. இதுவரைக்கும் மக்கள் ஆணை என்று பேசுகின்ற பொழுது வட்டுக்கோட்டை தீர்மானம் தான் பேசப்பட்டு வந்த ஒரு விடயம். ஆகவே வட்டுக்கோட்டை தீர்மானத்தை விட்டு விலகுவதற்கான ஒரு நடைமுறையாக இது எதிர்காலத்தில் பார்க்கப்படும் அல்லவா? தற்பொழுதும்
புலம்பெயர் நாடுகளில் இருப்பவர்கள் தனிநாடு தொடர்பில் தான் பேசுகின்றார்கள். இலங்கையில் இருப்பவர்களுக்கு 6வது திருத்தம் விருப்பமோ விருப்பமில்லையோ ஒரு தடையாக இருக்க முடியும். ஆகவே நாங்கள் இந்த 6வது திருத்தத்துக்குள்ளதான் தமிழ் மக்கள் இந்த அபிலாசையை சொல்ல முயற்சிக்கின்றது என்பது சுயநிர்ணய உரிமை என்ற விடயத்தை கொஞ்சம் பொருளிறக்கி பார்க்க வேண்டிய ஒரு நிலையிலிருந்து அபிலாசைகளை வெளிப்படுத்துகின்றமா என்ற ஒரு கேள்வி எழுத வேண்டும். இப்ப உண்மையிலேயே நாங்கள் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துறது என்றதுலதான் நாங்கள் முழுக்க கவனத்தை செலுத்துறோம். இதுல இப்ப நீங்கள் சொல்லுகின்ற மாதிரி வட்டுக்கோட்டை தீர்மானம் எதை சொல்லுதோ அதே தான் நாங்கள் தாங்கி நிற்க போறோம். எங்களுடைய பொது வேட்பாளர் பொது கோட்பாடும் அதை தான் இருக்க போகுது. வடக்கு கிழக்கு முக்கியமான முடிவு எடுக்கப்படவில்லை. ஆனால் அதுல நாங்கள் சந்தேகப்பட வேண்டிய எந்த தேவையும் இல்லை. அதில் 13வது திருத்தம் முன்வைக்கப்படாதா? 13வது திருத்தம் என்பதற்கு ஜனாதிபதி தேர்தல் தேவையே இல்லையே. இல்லை, அது முன்வைக்கப்படுமா இல்லையா என்றால் முன்வைக்கப்படும் என்று சாரப்பட நீங்கள் ஒன்றை மட்டும் தெளிவா இருக்கலாம். வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு எந்த விதத்திலும், மேலும் திம்பு கோட்பாட்டுக்கு எந்த விதத்திலும் குறைந்த ஒரு முன்மொழிவு பொது வேட்பாளரிடம் இருந்து வராது. தேர்தல் விஞ்ஞானத்தில் அப்படி இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. அதுவே ஒரு சமஷ்டி தொடர்பிலான தீர்வை நீங்கள் முன்வைப்பீர்கள், சர்வதேச விசாரணையை கோருவீர்கள், தற்பொழுது இடம்பெறுகின்ற பிரச்சனைகளை வெளிப்படுத்துகின்ற விதமாக உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் இருக்கும் என்று நம்ப முடியுமா? நிச்சயமா நம்பலாம். அதுல மாற்றம். 13ஆம் திருத்தம் இருக்காது. ஒற்றையாட்சி முழுமையாக நிராகரிக்கப்படும், கலப்பு பொறிமுறையோ உள்நாட்டு விசாரணை முழுமையாக நிராகரிக்கப்படும் போன்ற விடயங்கள் அதில் இருக்கு. நிச்சயமாக 13ஆம் உள்ளடக்கப்பட வேண்டும் என்று கூறுபவர்கள் உங்கள் தரப்பில் இருக்கின்றார்கள். இருக்கின்ற அரசியல் அமைப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் முதலில் என இந்தியா பிரதமருக்கு கடிதம் எழுதிய கட்சிகள் உங்களுடன் இருக்கின்றார்கள். அதே நேரம் அந்த விடயத்தை நல்ல ஒரு விடயம் இருக்கின்றது முதலில் நடைமுறைப்படுத்துவது ஆரோக்கியமானதென எழுதிய 10 எழுத்தாளர்களும் உங்களுடன் இருக்கின்றார்கள். ஆகவே 13வது திருத்தத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை நீங்கள் எவ்வாறு எடுப்பீர்கள் என்று நம்ப முடியும்? இதுல நீங்கள் மிக தெளிவாக சில விஷயங்களை பார்க்கணும் என்றால், ஒன்று, உதாரணமாக நாங்கள் தமிழ் அரசியல் தரப்பிட்ட ஆதரவுகளை கேட்டிருக்கோம். தமிழ் அரசியல் தரப்பு தீர்மானிக்கின்ற சக்தியாக இல்லை. அவர்கள் எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவு தரணும் என்றதுதான் நாங்கள் அவர்கள்ட்ட விடுக்கின்ற வேண்டுகோளாக இருக்கின்றது. எங்களுடைய நிலைப்பாடுகள் இதுதான். இந்த நிலைப்பாட்டுக்கு நீங்கள் முதலாவது வேண்டுகோளை விடுத்திருக்கிறோம், நீங்கள் பொது வேட்பாளரை ஆதரியுங்கள். அடுத்த நிலைப்பாடு, பொது வேட்பாளர் தாங்கி நிற்கக்கூடிய கொள்கைகள் இதற்றை ஆதரியுங்கள் என்றுதான் கேட்க போறோம். விஷயம் அது ஒரு முரண்பாடாக இருக்குங்களா? நீங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துவிட்டு ஆதரவு தாருங்கள் என்று கூறுகின்றீர்கள். அதற்கு இப்ப தற்பொழுது ஒரு சில தமிழ் அரசியல் கட்சிகள் அல்லது பெரும்பான்மையான கட்சிகள் ஒரு ஆதரவு தளம் அல்லது எதிர்கால நிலைமைக்கு சென்றிருக்கின்றார்கள். இதனுடைய தொடர்ச்சியில் நீங்கள் எந்த கொள்கையை வைத்தாலும் அவர்கள் ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைக்கு அவர்கள் செல்வார்களா? என்னென்றால் அவை எதிர்க்கக்கூடிய கொள்கையை நாங்கள் முன்வைக்க இல்லை. இப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன், உயர்ந்தபட்ச கோரிக்கையை முன்வைப்பீர்கள். வட்டுக்கோட்டை தீர்மானம், திம்பு கோட்பாடு, இதை தவிர நாங்கள் மேற்கொண்டு இதுதான் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் எல்லா கட்சிகளுடையும் அடிப்படையாக இருக்கு. இதை வச்சுக்கொண்டுதான் நாங்களும் முன்னுக்கு போறோம். அதுல மாற்றம் இல்லை. நிராகரிப்புகள் அந்த இடத்தில் இருக்குமா என்பதுதான். இப்ப நாங்கள் உயர்ந்தபட்ச சமஷ்டியை கோருகின்றோம் என்று கூற முடியும். ஆனால் 13ஆம் திருத்தத்தை நிராகரிக்கின்றோம் என்பது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருக்குமா என்ற இது ஒரு முரண்பாடுகளை இப்ப இப்படி பாருங்கள். நீங்கள் இப்ப நாங்கள் உயர்ந்தபட்ச சமஷ்டியைத்தான் கோருகிறோம் என்றால் அது தானாகவே 13ஆம் திருத்தத்தை நிராகரிச்சிருந்தாங்க. இப்படி அல்ல. நடைமுறையில் நாங்கள் 13லிருந்து சமஷ்டிக்கு போகலாம். புதிய வியாக்கியானங்கள், புதிய தமிழ் விளக்கங்கள் எல்லாம் கூறப்படும் அரசியலில். நீங்கள் கடந்த காலம் இந்திய பிரதமருக்கு எழுதப்பட்ட கடிதம் 13 வலியுறுத்தி அனுப்பப்பட்ட கடிதமா, சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்து அனுப்பப்பட்ட கடிதமா? இன்று வரை அது ஒரு விவாதத்துக்குரியது. அது சமஷ்டி என்ற விடயம் என்னத்தை சொல்றேன், அந்த அரசியல் கட்சிகள், அதாவது 13ஆம் திருத்தத்தை ஏற்றுக்கொள்கின்ற அரசியல் கட்சிகள்கிட்ட நாங்கள் ஆதரவைத்தான் கேட்டிருக்கோம். அவர்கள் தீர்மானிக்கின்ற சக்தியாக இல்லை. ஆனால் சிவில் தீர்மானத்தை எடுக்க முடியும். தமிழ் மக்கள் சார்ந்து அரசியல் கட்சிகளை கடந்து இப்ப சிவில் தரப்பு என்கின்ற பொழுது அவர்கள் இதுவரை மக்களுடன் கலந்து ஆலோசனை செய்து ஒரு மக்கள் இயக்கமாக தேர்தல் கோட்பாடுகளை கொண்டு வரவில்லை. அவர்கள் தனிப்பட்ட நபர்களாக, அமைப்புகளாகத்தான் பேசுகின்றார்கள். ஆக அவர்கள் ஒரு வகைபாகத்தை எடுக்க முடியுமா தன்னிச்சையாக? அதுக்கு 2-3 உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எழுக தமிழ் ரெண்டுமே சிவில் தரப்புகளால் முன்னெடுக்கப்பட்டது, அரசியல் கட்சிகள் ஆதரவளித்தது.
எழுக தமிழ் P2P அரசியல் கட்சிகளுடைய பங்கு அதிக அளவில் இருந்தது. P2P போராட்டத்தில் நீங்க சரியாத்தான் கட்சிகளுடைய சொல்றீங்க. நடவடிக்கை நீங்க இருந்தது. சரியாத்தான் சொல்றீங்க பிரஷ்னவ். பங்கு அதிக அளவில் இருந்தது. அவர்கள் நிலைப்பாடும் இருந்தது. அவர்கள் முன்னெடுக்க இல்லை. முன்னெடுத்தது யார்? தமிழ் தரப்பு. எல்லோ சிவில் அது நான் நினைக்கிறேன். சிவில் தரப்பு அதில் உரிமை கொண்டாட முடியாது. சிவில் தரப்பு தான் போராட்டம் இருக்கின்றது அல்லவா, அதனுடைய நிலைப்பாடு முதல் சிவில் தரப்புகள் பேசியது, கட்சிகள் பேசியது. ஆனால் கட்சிகள் முன்னின்றுதான் அதனை வழிப்படுத்தியது. இறுதியில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் இடையில் கட்சிகள் தான் இன்னென்ன விடயத்தை முன்வைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடுகளை எடுத்திருக்கின்றன. நீங்கள் இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஆய்வு செய்யறது நல்ல. P2P எல்லாம் மக்கள் இயக்கம் தான், அது மக்கள் தான் முன்னாற்றினது. ஆகவே அதுக்கு இன்றைக்கு வரைக்கும் மக்களால் அப்படி ஒரு போராட்டத்தை செய்ய முடியாமல் தன்னெழுச்சியான போராட்டம். ஆனால் நீங்கள் அந்தந்த நேரம் வரைக்குள்ளதான் இது இப்ப துவங்கி இருக்கிறது மக்கள் எழுச்சி, இந்த மக்கள் போராட்டம். பொதுவாளர் என்பது தெளிவாக இது சிவில் தரப்பு. சிவில் தரப்பு என்றது யார்? அவைக்கும் மக்களுக்கும் தொடர்பு இல்லை நினைக்கிறேன். மக்களுடைய பெயரால் அவர்கள் இருக்கின்றார்களே தவிர அவர்கள் மக்களுடன் மக்களுக்கும் தொடர்பு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் மக்களுக்கும் தொடர்பு இருக்கு. மக்களில் இருந்து ஒரு தரப்பு மக்களில் இருந்து உருவாகக்குள்ள மக்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கு. இருக்கலாம் பிரதிநிதித்துவப்படுத்தி விடவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினரை நாம் பிரதிநிதித்துவப்படுத்தி விடுகின்றோம். அந்த பிரதிநிதித்துவம் என்பது சிவில் தரப்பு கிடையாது. சிவில் தரப்பு என்பதே மக்களிட குரலை சொல்ற ஒரு அமைப்பு தான். அவர்கள் மக்களுடைய கருத்தாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படை கிடையாது. அவர்கள் ஒரு ஆய்வு உட்படுத்தி கருத்து கணிப்பை மேற்கொண்டு ஏதாவது ஒரு அடிப்படைகளில் அவர்கள் முன்வைப்பதாக இருந்தால் வேறு. இங்கு அவ்வாறான ஒரு முன்வைப்பு வைக்கப்படவில்லை. இதற்கு முன்னரும் பொது வேட்பாளர் அப்படித்தான் முன்வைக்கப்பட்டது என்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இல்ல இதற்கு முன்னர் பொது வேட்பாளர் என்ற விடயம் பேசப்பட்டது. ஆனால் தோல்வி அடைகின்ற பொழுது என்ன செய்தார்கள்? அதனை முன்வைக்கவில்லை. தற்பொழுது இந்த முறை பொது வேட்பாளர் விடயம் எனக்கு அது தெரியாமலும் இருக்கலாம். வெளிப்படை விமர்சனம் அது வரலாறு. உண்மையிலேயே முதல் சொன்ன விஷயத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் படிச்சுக்கொண்டு அங்கால வாரம் என்று சொல்றோம். அப்ப இந்த முறையும் சிவில் தரப்புகள் பெருமளவில் தங்களுடன் மிக நெருங்கின மக்கள் சந்திப்புகளை மிக நுணுக்கமாக மேற்கொண்ட பிறகுதான் இந்த முடிவுக்கு வரையும். இனி இதை ஜனரஞ்சகப்படுத்த வேண்டிய தேவை ஒன்றுதான் இருக்கு. உண்மையிலே நீங்கள் சொல்றது சரி. என்னென்றால் இந்த விஷயத்தை நாங்கள் இன்னும் ஜனரஞ்சகப்படுத்த. நான் ஊடக பரப்பில் இருக்கின்றேன். எனக்கு தெரியாது மக்களுடன் சிவில் பிரதிநிதிகள் சந்தித்து பேசினார்கள் என்று. குறைந்தபட்சம் ஒரு 100 கூட்டங்களை நடத்தி இருக்கின்றதா சிவில் தரப்பு, தனிநபர்களாகவோ அமைப்புகளாகவோ உங்களால் உறுதிப்படுத்த முடியும்? இல்ல, இந்த விஷயத்துலதான் நீங்கள் கவனமாக இருக்கணும். முதல் நாங்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களோட பேசினா பிறகு ஒரு முடிவுக்கு வா. அதற்கான இப்ப நீங்க சொல்ற விஷயம் தான் ஜனரஞ்சகப்படுத்த நடத்தப்பட்டிருக்கின்றதா பொது வேட்பாளர் தொடர்பில்? நிறைய டிஸ்கஷன். மக்கள் மெனு என்றது 2-3 கூட்டங்களை நடத்தி இருக்கின்றது. உங்களுடன் இருக்கின்ற தரப்பு தான் அவர்கள் நடத்தி இருக்கின்றார்கள். ஆனா அங்கு பார்த்தால் கட்சிகளை சேர்ந்தவர்களும் கட்சிகளுக்குள் இளவட்டமாக இருப்பவர்களும் தான் இருக்கின்றார்கள். பொதுமக்கள் என்ற தரப்பு இங்கிருந்து வருகின்றது இந்த சிவில் தரப்புக்குள். ஆனா நீங்கள் ஒரு விடயத்தை முன்வைத்து விட்டு மக்களுக்கு போய் கூறி தெளிவுபடுத்துவது என்பது வேறு விடயம். ஆனால் இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட நிலைப்பாடு என்பது சிவில் தரப்பினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. மக்கள் ஆதரிக்கலாம், ஆதரிக்காமல் விடலாம். இன்னும் அது கொண்டு செல்லப்படவில்லை என்பதுதான் என்னுடைய புரிதலாக நான் பார்க்கின்றேன். சரி, நீங்கள் பார்க்கறது சரி. என்றால் நீங்கள் பார்க்கிறது அதை ஜனரஞ்சகப்படுத்துங்க. நடத்தப்பட வேண்டும். இங்க ஒரு சிறிய ஊடகங்களால் நடத்தப்படவில்லை. எந்த ஒரு ஊடகமாவது பொது வேட்பாளர் தேவை அல்லது தேர்தல் புறக்கணிப்பு தேவை, தென்னிலங்கை ஆதரவு தேவை என்ற நிலைப்பாட்டை எடுத்து ஒரு விவாதம் கூட நடத்தப்படவில்லை. இங்கு ஒரே நிலைப்பாடு என்ன? பொது வேட்பாளர் தேவை என்று கதைப்பவர்கள் தொடர்ச்சியாக கதைப்பார்கள், இல்லை என்று கதைப்பவர்கள் இல்லை என்றே கதைத்து கொண்டிருப்பார்கள். அப்படியான ஒரு நிலைப்பாடு தான் இருக்கின்றது. மக்கள் என்று வருகின்ற போது 3 நிலைப்பாடுகளையும் முன்வைத்து விவாதம் நடத்தக்கூடிய சூழல் கூட இல்லை அல்லவா? அந்த வாய்ப்புகள் இனி நகர வேண்டி இருக்குது. இப்ப நீங்கள் சொல்றது சரி. இப்ப அடுத்த கட்டமாக இன்னும் கூடினளவு மக்களை நோக்கி நாங்கள் நகர வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. முதலே மக்கள்கிட்ட நகர்ந்து போட்டு முழு பெருமளவுல மக்கள்கிட்ட நகர்ந்துட்டு வரையிலாது. இப்ப அதுக்கு முதல் ஒரு பொதுவான நிலைப்பாடு, அந்த பொதுவான நிலைப்பாட்டு ஆதரவு தளங்கள் இனி இப்பொழுது உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் இந்த தகவலை மேக்சிமம் மக்கள்கிட்ட கொண்டே சேர்ப்பீங்க. இந்த நடவடிக்கைகளினூடாக இப்படி விளங்கப்படுத்துறதனூடாக. அதே வேளை அடுத்த கட்டமாக தமிழ் மக்கள் பொதுச்சபை மக்களை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள். ஆனால் உண்மையிலேயே கிராமங்களிலேயே துவங்கிட்டு இருக்கு. நேற்றெல்லாம் நாங்கள் 3 கிராமங்கள்ல இருக்கிற கிராம மக்களோட சேர்ந்து கதைக்கிறோம்.
அதை உண்மையிலேயே வெளிப்படுத்தி கொண்டு இருக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஒன்று, எங்களுக்கு அதை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு ஒரு ஜனரஞ்சக பரப்பு கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் நடந்தால்தான் அது ஜனரஞ்சக பரப்புக்கு வரும். அதுக்கான அடிப்படை வேலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. அது அது இனி தொடர்ந்து நடக்கும். இப்போ ஒரு சரியான நிலைப்பாடு, அதற்குரிய கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பின் இனி அது முன்னோக்கி நகரும், இன்னும் ஜனரஞ்சகப்படுத்தப்படும் மக்கள்கிட்ட. பொது வேட்பாளராக கிழக்கை சேர்ந்த ஒருவர் இருக்க வேண்டும், ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் போன்ற விடயங்கள் பேசப்படுகின்றது. இது என்ன காரணத்துக்காக பேசப்படுகின்றது? சில கட்சிகளை சேர்ந்தவர்கள் கிழக்குக்கு தான் இருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார்கள். சில சமூக வலைத்தளங்களில் பார்த்தால் நீங்கள் பொது வேட்பாளர் ஒரு விடயத்தை முன்வைக்கின்ற பொழுது ஏன் கிழக்குக்கு தான் அது வேட்பாளர் இருக்க வேண்டும் என்ற விடயத்தை முன்வைக்கின்றீர்கள், தோல்வியடையக்கூடிய ஒரு விடயத்தை கிழக்கிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றீர்களா போன்ற கேள்விகளும் எழுகின்றது. என்ன அடிப்படையில் அது கிழக்கு என்று பேசப்படுகின்றது, பெண் என்று பேசப்படுகின்றது? சரி, நீங்கள் பாவிக்கிற அந்த வார்த்தையில எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. தோல்வி அடையக்கூடிய ஒரு விஷயம் என்று நீங்கள் அதை முதல்ல டிசைட் பண்ணிட்டீங்களா? நான் சொன்னேன் சமூக வலைத்தளங்களில் சமூக வலைத்தளங்கள்ல எல்லா மாதிரியும் எழுதலாம். ரெண்டும் சொன்னேன், ஆதரவான நிலைப்பாட்டையும் சொன்னேன், எதிராக இருந்த பாவித்த வார்த்தை மிக கவனம். தோல்வி அடையக்கூடிய ஒரு விடயத்தை கிழக்கில் கொண்டே பொறுத்துகிறீர்களா? சமூக வலைத்தளங்களில் இருந்து என்று நான் குறிப்பிட்டேன். இல்ல, அது தோல்வி அடையக்கூடிய தோல்வி அடையக்கூடியது என்ற அந்த விஷயத்தை விட்டுருங்க. வெற்றி அடையும் அதை பற்றி நாங்கள் எப்பொழுதுமே பாசிட்டிவா பார்ப்போம். என்ன வெற்றி அடையக்கூடிய இந்த தமிழ் மக்கள் நீண்ட காலமாக பாசிட்டிவா பார்த்திருக்கின்றார்கள். இதுவரைக்கும் பாசிட்டிவா என்ன விடயம் இடம்பெற்றது என்பதும் இங்கிருக்கின்ற மிக பிரதானமான கேள்விகளில் ஒன்று. எல்லாவற்றுக்கும் ஆதரவு தர முடியாது, எல்லாவற்றுக்கும் தெளிவாக கேள்வி கேட்டு ஆறுதலாக ஆதரவு கொடுப்பதில் எந்த விட பிரச்சனையும் கிடையாது, இல்லையா? ஆனா நீங்கள் முடிவெடுத்துட்டு இது தோல்வி அடையும் என்ற முடிவெடுத்துட்டு கவனமா இருந்தீங்கன்னா சரி, ரைட். இப்ப நாங்கள் அடுத்ததுக்கு வருவோம். இப்ப கிழக்க நோக்கி இதை நகர்த்த வேண்டிய தேவை ஏன் இருக்கின்றது, அல்லது கிழக்கில் இருந்து ஒரு ஆளை கொண்டு வாரது ஏன் தேவை என்றது சம்பந்தமாக நாங்கள் பலர் கலந்துரையாடுவோம். நாங்கள் கலந்துரையாடித்தான் இந்த முடிவுக்கு போறோம். ஒரு அமைப்பு உதாரணமாக கிழக்கு யாழ் பல்கலைக்கழகம் தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கு, நீங்கள் கிழக்கில் இருந்து கொண்டு வந்தீங்கன்னா நல்ல. ஆனால் எனக்கும் எங்களுக்கும் ஒரு யோசனை ஒன்று இருக்கலாம், அல்லது நாங்களும் அதை கருத்தை முன்வைக்கலாம். என்னென்றால், கிழக்கு வடக்கில் இருந்து பிரிக்கப்பட்டு விட்டது, கிழக்குல பிரச்சனை இல்லை, கிழக்குல தமிழ் மக்கள் உண்டாயிருக்கணும் என்ற இந்த விஷயம்தான் உலகளாவிய ரீதியில அதாவது டிப்ளமேட்டிக் என்ற என்னன்றதை சொல்றோம் நாங்கள். தந்திரோபாயம் இல்லை, டிப்ளமேட்டிக் என்ன தமிழ் சொல்லலாம், ராஜதந்திர பரப்புரையில இருக்கிற மிக முக்கியமான நகர்வு, அதுவும் விசேடமாக இந்த அரசாங்கத்திட்ட இருக்கிற மிக முக்கியமான நகர்வு கிழக்குல பிரச்சனை இல்லை. அதற்காகத்தான் கிழக்குல ஒரு தமிழர் என்று சொல்லக்கூடிய ஒருவரை கொண்டு வந்து ஆளுநரா போட்டு இங்க வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு. இப்ப நீங்க இதை பார்த்தீங்கன்றால், இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் கிழக்குல தான் பிரச்சனை இருக்கு, கிழக்கிலையும் பிரச்சனை இருக்கு. கிழக்கு வடக்கில் இருந்து இன்னும் பிரிந்து போகவில்லை, கிழக்கு தன்னுடைய பிரச்சனையை வெளிப்படுத்துகின்றது என்றதை இன்னும் ஆணித்தரமாக சொல்வதற்கு, அதை ஒரு அடையாளமாகவே சொல்வதற்கு கிழக்கில் இருந்து ஒரு வேட்பாளரை நியமிப்பது என்பது சால பொருத்தம் என்றுதான் நாங்கள் சிந்திக்கலாம். அது மிக பொருத்தமாக இருக்கும். அதுக்காக கட்டாயமாக கட்டாயமாக பெண் கட்டாயமாக கிழக்கில் இருந்துதான் வரணும் என்ற அந்த கட்டாயப்படுத்தல்கள் எதுவும் இல்லை. இதெல்லாம் முன்மொழிவுகள், எல்லோரும் கலந்துரையாடுவதற்கு முன் பேசப்படுகின்ற ஒரு விடயம். அப்ப இது இனி ஆய்வுக்கு வேற அதற்குரிய அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது பொதுச்சபைக்குள்ள. அதுக்கு உண்மையால வேட்பாளருக்கான தெரிவுக்கான ஒரு இன்டலெக்சுவல் ஃபோரம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அவை அது சம்பந்தமா சரி பிழைகள் வாத பிரதிவாதங்கள் எல்லாத்தையும் எடுத்து சமரைஸ் பண்ணி போட்டு ஒரு நிறைவான ஒரு அறிக்கையை பொதுச்சபைக்கு தெரிவிக்கும். இம்முறை பொது வேட்பாளர் நிறுத்தப்படுகின்றார். இன்னும் ஒரு 5 வருடங்களுக்கு பின் மீண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றால் அந்த நேரமும் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவாரா, அல்லது தற்பொழுது பொது வேட்பாளர் நிறுத்தப்படுகின்ற ஒரு விடயம் என்பது தென்னிலங்கையையும் சர்வதேசத்தையும் ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்படுகின்ற பொழுது எங்களுடைய வாக்குகள் கிடைக்காது, ஆகவே எங்களுடன் ஒரு பேரம் பேசலுக்கு எங்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்து வாருங்கள், இல்லை என்றால் நாங்கள் பொது வேட்பாளர்களாக எங்களுடைய அபிலாசைகளை வெளிப்படுத்துவோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இந்த பொது வேட்பாளரா இந்த இவ்வாறும் பார்க்க முடியும் அல்லவா? பேரம் பேசுகின்ற சக்தியை உயர்த்துகின்ற ஒரு விடயமாக இந்த பொது வேட்பாளர் இருக்குமா? பேரம் பேசுதல் என்றதையும் விட நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் இதை கொண்டு வரப்போறோம். பேரம் பேசுறதுன்றதையும் விட
அந்த எங்களுடைய நிலை அந்த நேரத்தில் உங்களுடைய நிலைப்பாடுகளுடன் இணங்கக்கூடிய தென்னிலங்கையோ சர்வதேச சக்திகளாரோ பேச வருமாக இருந்தால் அதில் உங்களுடைய முடிவு எவ்வாறு இருக்கு? பேச அவர்கள் எந்த விடயம் சம்பந்தமாக பேச போகின்றார்கள் என்பதில்தான் அந்த அந்த முடிவுகள் இருக்கும். உதாரணமாக நீங்கள் அப்படி எதிர்பார்க்கிறீங்களான்னு தெரியல. எனக்கு அந்த கேள்வியின் முழு தாற்பயம் விளங்கல. அவர்கள் எது சம்பந்தமாக எங்களோட பேச வர வேண்டும் என்று நீங்கள் நீங்கள் ஒரு அபிலாஷைகளை முன்வைத்து ஒரு தீர்வு நோக்கிய பயணத்தை நீங்கள் இதில் ஒரு அபிலாஷைகளை வெளிப்படுத்த போன்றீர்கள். இனப்பிரச்சனை தீர்ப்பது தொடர்பில் சில வாக்குறுதிகளை அளிப்பதற்கு சர்வதேசம் அல்லது தென்னிலங்கை வேட்பாளர்கள் தயாராக இருந்தால் நீங்கள் இந்த பொது வேட்பாளர் என்பதை விட்டுக் கொடுத்து அவருக்கு ஆதரவு வழங்குவீர்களா என்பதுதான் நேரடியான கேள்வி. இந்த விடயம் சம்பந்தமாக மிக தெளிவாக நாங்கள் பார்ப்போம். என்னென்றால், நாங்கள் சொல்ல போற விஷயம் பேரம் பேசுதலுக்கு உட்பட போற விஷயம் அல்ல. நாங்கள் சொல்ல போற விஷயம் இந்த நிலைப்பாடு, அதாவது எங்களுடைய திம்பு கோட்பாடு, எங்களுடைய வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில மீண்டும் நாங்கள் எங்களோட விஷயத்தை வலியுறுத்துறதாகத்தான் இருக்கு. அதற்கு இணங்கி வந்தாலும் உங்களுடைய விடயத்துக்கு இணங்கி வந்தாலும் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன். பொது வேட்பாளர்ல இருந்து பின்னுக்கு வர மாட்டோம். என்ன காரணத்துக்காக? இப்ப தென்னிலங்கையே உங்களுக்கு ஒரு சமஷ்டி தீர்வை தாரம் வெளிநாடு சொல்லுகின்றது, நாங்கள் பொதுச்சபையினூடாக சர்வதேச விசாரணை ஒன்றை நோக்கி செல்கின்றோம் என்றால் ஏன் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும்? அந்த இடத்தில் அந்த நேரத்தை பயன்படுத்தி தீர்வை பெற்றுக் கொள்வதுதானே முக்கியம். ஏன் பொது வேட்பாளரை நிறுத்தக்கூடாது? நீங்கள் பொது வேட்பாளரை ட்ரேட் பண்ணுங்க, வியாபாரம் செய்யுங்க என்று கேட்கறதுல என்ன இருக்குது? நீங்கள் அதை வடிவ விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுடைய இந்த கேள்வி ஒருபோது நிகழப் போவதில்லை. என்றாலும் கூட அது நிகழுமாக இருந்தால் அவர்கள் நிறுத்துகின்றோம். பொது வேட்பாளரை அதை நிப்பாட்டி சொல்லி நிறுத்த சொல்லி கேட்கணும். அதாவது வெற்றியடைய இந்த நாட்டினுடைய வெற்றியடைவதற்கு தமிழ் மக்களுடைய வாக்கு தேவை என்கின்ற பொழுது தமிழ் மக்கள் எடுக்கின்ற நிலைப்பாடுகளையும் இல்லாமல் செய்து தங்களுக்கு ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குந்தானே. இதுல இருக்கிற நீங்களே அந்த பதில சொல்றீங்க பாருங்க. தமிழ் மக்களுடைய நிலைப்பாடுகளை விட்டு கொடுத்துட்டு அவைக்கு ஆதரவு கொடுக்கணும். இந்த அடிப்படையில பொது வேட்பாளரை ஒருபோதும் தவிர்க்க முடியாது. தமிழ் மக்களினுடைய நிலைப்பாடு என்கின்ற பொழுது பொது வேட்பாளர், தேர்தல் புறக்கணிப்பு அல்லது இன்னும் ஒரு நபருக்கு ஆதரவு அளிக்கின்ற நிலைப்பாடு இருக்குல்ல, இவ்வாறான நிலைப்பாட்டை விட்டு எனக்கு ஆதரவை பெற்றுக் கொள்வதற்காக தென்னிலங்கையைச் சேர்ந்த ஒரு வேட்பாளர் நீங்கள் கூறுகின்ற அனைத்து விடயத்தையும் ஏற்பாராக இருந்தால், அதற்கு இன்னும் ஒரு சர்வதேசம் ஆதரவு வழங்குமாக இருக்கும் அல்லது இணையான சூழ்நிலை வழங்குமாக இருந்தால் அந்த விடயத்தில் இணைந்து செல்ல முடியும் தானே என்பது என்னுடைய கேள்வி. அது நீங்க இணைந்து செல்லலாம், செல்லாமலாம், இணைந்து செல்ல மாட்டீர்கள். அதுல இணைஞ்சு போகவே இல்லை. நாங்கள் சொல்ல போற விடயங்கள் அதற்கு மேற்பட்டதாக இருக்கும். சொல்லாமலே தீர்வு கிடைக்கின்ற பொழுது அதையும் தாண்டி ஏன் செல்ல வேண்டும் என்ற கேள்விகளும் அல்லவா? நிச்சயமாக இது ஒரு வரமாட்டார்கள் என்பதற்காக நீங்க சொல்லுகின்றீர்களா? இந்த எங்களுடைய வரலாற்றை பார்த்தீங்க என்றால் மிக தெளிவாக இருக்குது. அதாவது இலங்கை அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டு இணை அரசனை வழங்கின தீர்மானத்தையே இலங்கை அரசாங்கம் சர்வதேச இணை அரசனை, உள்நாட்டு அனுசரணை எல்லாத்தையும் கடந்து நாங்கள் சென்றதாக இருந்தால் நாங்கள் எவ்வாறு தீர்வை பெற்றுவோம்? சர்வதேசம் அந்த அளவு தூரம் நல்லது ஒன்றை செய்யுமா தமிழ் மக்களுக்காக? தாங்கள் ஆயுதத்தை கொண்டு வந்து அடிவடித்தார்களா? இல்லையே. நீங்கள் அதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த வரலாறு எங்களுக்கு என்ன சொல்லுது என்றால், இந்த உலகம் தன்னுடைய நலன் கண்ட அடிப்படையில ஏதாவது இடத்துல ஒரு புள்ளிக்கு வரும். அந்த புள்ளிக்கு வரும் பொழுது எங்களுடைய தகவல் மிக தெளிவாக இருக்கும். இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். இதை நாங்கள் எந்த விதத்திலையும் ஒரு உடன்பாட்டுக்குள்ள அல்லது ஒரு சமரசத்துக்குள்ள கொண்டு வர போறதில்லை. ஆகவே அந்த தகவலை வச்சிருக்க வேண்டிய தேவைதான் இப்ப எங்களுக்கு முன்னுக்கு நிற்கிறது. உங்களுடைய அனுபவத்தின்படியே பிரஸ்னோ, எந்த ஒரு சர்வதேசமும் வெளிப்படையாக இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க போவதே இல்லை. ஆகவே அவர்கள் அவ்வாறு பேசுகின்றார்கள் என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற ஆபத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளத்தானே வேண்டும். அவர்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற இந்த கொள்கை தமிழ் மக்களை ஒன்றிணைத்து மீண்டும் ஒரு சரியான பாதையில தமிழ் மக்களை இயக்கப் போகுது என்ற அடிப்படையில பூலோக நலன் சார்ந்தங்களை இல்லாம செய்யறதுக்கு ஒரு ஃபேக்கான ஒரு ஐடியாக்களோட வருவினமே தவிர ஒருபோதும் எங்களுக்கான நியாயத்தை தருவதற்கான நிலைப்பாட்டுக்கு இப்ப இருக்கிற சூழல்ல வர மாட்டேன். இந்த நாங்கள் பேரம் பேசுதலுக்குள்ள போய் மாட்டுப்பட விரும்பவில்லை. நாங்கள் தெளிவாக இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு, இதை செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை, இதைத்தான் வெளிப்படுத்துவோம். நாங்கள் இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். மிக்க நன்றி பிரஸ்னவ். மீண்டும் சந்திப்போம். பொது வேட்பாளருக்கு உங்களுடைய ஆதரவை உருவாக்குங்கள், அதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. நன்றி.
இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.